ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டு போடல பார்த்திங்கன்னா இப்போ என்ன செய்கிறோன்னா கேழ்வரகு ரொட்டி, ராகி ரொட்டி சொல்லுவாங்க. இது ரொம்ப சத்தானது, எல்லோரும் சாப்பிட்ணுங்க. வில்லேஜில் இது அடிக்கடி செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா கேழ்வரகு கம்பு ரெண்டும் கலந்து மாவு. இது அடுத்து இதுனா அது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா பாருங்கள், முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கீரையும் நல்லா போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை தனியாக சாப்பிடாதவங்க இதுமாரி ரொட்டி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், சத்தானது ரொம்ப. இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதுமாரி உருட்டினா நல்லா உருண்டு வரணும், அப்போ தான் தட்ட முடியும். நம்ம தட்டி தான் போட போகிறோம், இது கரைச்சி தோசை ஊற்ற போகிறதில்ல. ரொட்டினா தட்டி தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் உருட்டிக்கிட்டேன். இப்போ நல்லா தட்டிக்கலாம். கவரில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா விரலாலே தட்டி விடுங்க. இந்தமாரி நல்லா தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே கவர்லேருந்து எடுத்து பாருங்கள், நான் அடுப்பில் தோசை கல் வச்சுட்டேன். நம்ம தட்டி எடுத்து வச்சுதான் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, தட்டி போட்டுட்டேன். ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. அடுத்த பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கேழ்வரகு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. கருப்பாக இருக்கு. அப்போ இந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சிரிக்கிறான். அப்போ நல்லா இருந்தால் நல்லா இருக்கு சொல்ல. குழந்தைங்களுக்கு இதுமாரி வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப சத்தானது, ராகி மாவு. அது இல்லாமல் அதில் முருங்கைக்கீரை நிறைய போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம் குளிர்ச்சிக்காக. ஆமாம், இதை வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்கப்போ? நல்லா இருக்கு, சாப்பிட்டுக்கோ. இதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு அரைச்சி சட்னி செய்வாங்க. நாங்கள் அப்படியே சட்னியில் அப்படியே தான் சாப்பிடுவோம். ஏன்னா கீரை வெங்காயம்லாம் போட்டுக்கிறதால நல்லாயிருக்கும். பாருங்கள், நானே வெறும் ரொட்டியை 2 சாப்பிட்டுட்டேன். அப்படியே சாப்பிட்லாம். துவையல் வேணும்னா நம்ம கொஞ்சம் துவையல் செஞ்சுக்கலாம். பருப்பு, மிளகா, புளி, காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா எண்ணெயில் லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி தொட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இல்லைன்னா தேங்காய் சட்னி, வேர்க்கடலை தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் குழம்பு